ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கேள்வி பார்க்க போறோம். யாருன்னு சொன்னா அமுதன். அமுதன் என்ன இருக்காரு சொன்னா, ப்ரோ நான் கேட்ட வினாவுக்கு பதில் தர மறுக்கும் காரணம் என்ன? இந்த கேள்விக்காவது பதில் தரவும். புவியீர்ப்பு சக்தி எத்தனை மீட்டருக்குள் செயல்பட முடியும்? அதற்கு மேல் அனுப்பப்படும் பொருள் எங்கு செல்கின்றது? இப்ப அமுதன் கேட்டிருக்காரு, தான் நிறைய கேள்வி கேட்கணும், அதுக்கு பதில் தர மறுக்கும் காரணம் என்னன்னு சொல்லி. இதுக்கு பெருசா காரணம் இல்லாம தான் உங்களோட கேள்வி சில நேரத்துல நான் கவனிக்காம விட்டுருக்கலாம். அதை இப்ப பார்த்திருக்கேன். இப்ப இந்த கேள்விக்கான ஆன்சரை பார்க்க போறோம். இப்ப புவியீர்ப்பு சக்தி எத்தனை மீட்டருக்குள்ள செயல்பட முடியும்னு சொன்னா, புவி மேற்பரப்புல இருந்து 1,00,000 கிலோமீட்டருக்குள்ள இந்த புவியீர்ப்பு சக்தி அதிகமா காணப்படுது. 1,00,000 கிலோமீட்டருக்கு அங்கால இந்த புவியீர்ப்பு சக்தி அப்படின்றது பலவீனம் அடைய தொடங்குது. அப்ப ஒரு பொருள் ஒன்று பயணிக்கக்குள்ள 1,00,000 கிலோமீட்டருக்கு உள்ள அந்த பொருள் மீது அந்த புவியீர்ப்பு சக்தியால தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். 1,00,000 கிலோமீட்டருக்கு அங்கால அந்த புவியீர்ப்பு சக்தி பலவீனம் அடைகிறதால அந்த தாக்கம் பெரிதா இருக்காது. அப்ப இதுக்கான அளவு புவி மேற்பரப்புல இருந்து 1,00,000 கிலோமீட்டர். இதுக்கு அடுத்ததா அந்த புவியீர்ப்பு சக்தியை தாண்டி அனுப்பப்படுற பொருள் எங்க போகுதுன்னு சொன்னா, இப்ப அந்த அனுப்பப்படுற பொருளானது 1,00,000 கிலோமீட்டரை கடந்ததும் 1,00,000 கிலோமீட்டரை கடந்ததும் அந்த பொருளுக்கு ஒரு வெலோசிட்டி வேகம் இருக்கணும். ஒரு பொருளுக்கு அந்த அனுப்பப்படுற பொருளுக்கு வேகம் இல்ல, வெலோசிட்டி இல்லைன்னு சொன்னா அந்த பொருள் ஒரு நேர்கோட்டுல சூரியனை நோக்கி இழுக்கப்படுது. இதுக்கு அடுத்த கட்டமா அந்த பொருளுக்கு சூரியனோட ஆர்பிட்டை கடந்து, அதாவது சூரியனோட ஆர்பிட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான வேகத்தை விட கொஞ்சம் குறைஞ்சளவான வேகம் இருந்துன்னு சொன்னா அந்த பொருள் சூரியனை, இதுக்கு அடுத்த கட்டமா அந்த பொருள் வேகம் ஹை வெலோசிட்டி உயர் வேகமா இருந்துன்னு சொன்னா அந்த பொருள் சூரியனோட ஆர்பிட்டை விட்டு வெளியில டீப் ஸ்பேஸை நோக்கி பயணிக்க தொடங்கும்.